அனைவருக்கும் வணக்கம். நான் சென்ற வீடியோவில் மகர ராசி பற்றிய குரு பயிற்சி பலன்களை கூறியிருந்தேன். தற்போது இந்த வீடியோவில் கும்பராசி பற்றிய குரு பயிற்சி பலன்களை கூறுகிறேன். கும்பராசி கும்பராசியுடைய அதிபதி சனி. ஒரு ஜாதகத்தில் சனி நல்ல நிலைமையில் இருந்தால் அவர்கள் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாகவும் மிகப்பெரிய தலைவர்களாகவும் மாபெரும் மேதாவியாகவும் மாபெரும் தர்மவானாகவும் வலம் வருவார். சரி, கும்பராசிக்காரை எப்படி இருப்பான்னு சொன்னா, நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன். முதலில் அவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் தன்னைய பற்றி நினைப்பார்கள். பிறகு மற்றவர்கள் செய்யும் நல்ல காரியங்களை வைத்து தன்னை மேம்படுத்திக் கொள்வார்கள். அந்த குணம் படைத்தவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர் அங்க சொல்ல கும்பமா இருக்கும், அதாவது கலசங்கள் இருக்கும். அந்த கலசத்தை நம்ம வணங்கும் போல அவர்கள் வாழக்கூடிய கேரக்டர் இருக்கும். ஆனா சனி வக்கரத்துல இருந்தா மற்றவங்க அவங்கள தூக்கி பந்தாடுறாங்க. சரி, கும்பராசியில என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னா, அவிட்டம் இது அவிட்டம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், சதயம் 1 2 3 4, பூரட்டாதி 1 2 3, இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் 9 பாதங்கள் இருக்கும். சரி, எந்தெந்த எழுத்துக்கள் அந்த ராசியில எந்தெந்த நாம எழுத்துக்கள் உடையவர்கள் இருப்பாங்கன்னு சொன்னா, கு கே கோ, வடமொழி எழுத்து ஷா, ஷா இன்னொரு ஷா, ஷர்பத்துக்கு வர்ற ஷா, புஷ்பத்துக்கு வர்ற ஷா, அது மாதிரி வரங்க. ஷா சி சு சே சோ தா தி, அது அதே மாதிரி நம்ம எழுத்து ஷாவும் சொல்லலாம். இந்த மாதிரி எழுத்து கொண்ட ராசிகள் தான் கும்பராசிகள். சரி, கும்பராசியுடைய ஃபர்ஸ்ட் குரு பயிற்சி பலனை நம்ம சொல்லலாம். அவங்களுக்கு நாளில் குரு இருக்க தொட்டு இப்ப அவங்களுக்கு என்ன நடக்குன்னு சொன்னா, நல்லா வீடு கட்டலாம், புதுசா வாகனம் வாங்கலாம், கால்நடைகள் வாங்கலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், அதே மாதிரி நிறைய சொத்துக்கள் வாங்கலாம், சொத்து சேர்க்கை செய்யலாம், அதே மாதிரி நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, அதே மாதிரி பல வழியில வருமானங்கள் அவங்களுக்கு அதிகரிக்கும் காலங்கள் இது. நாளில் குரு இருக்கிறது இந்த ஒரு வருஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அதே மாதிரி நாளில் குரு இருக்கிறது கண்டிப்பா அவங்க அம்மாவுக்கு கருத்து வேறுபடுங்க, அம்மா கிட்ட கருத்து வேறுபடுங்க. அதே மாதிரி அம்மா மூலமா அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கும் அவங்களுக்கு கூடும். அதே மாதிரி கால்நடைகள் மூலமா வளர்ச்சி ஏற்படும், வெளிநாட்டு அனுகூலமா அபிவிருத்தி ஏற்படும். அதே மாதிரி அம்மாவுடைய காசு பணம் இவங்களுக்கு நிறைய உதவி செய்யும். இது கும்பராசிக்கு நாளில் குரு இருக்கிறதால் ஏற்படக்கூடிய குரு பயிற்சி பலன்கள். அடுத்து இதை நம்ம 3 பிரிவா பிரிச்சா, முதல் பிரிவு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, கல்யாணம் ஆகாத கல்யாணம் கண்டிப்பா நடத்தணும். கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கும்பராசிக்காரருக்கு திருமணம் நன்றாக நடக்கும். அதே மாதிரி நல்ல நல்ல நண்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி வெளிநாட்டு அனுகூலங்கள் ஏற்படுறது, காதல் கை கூடுறது, அதே மாதிரி சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு சின்ன சின்ன விபத்துகள் ஏற்படுறது, 2வது குழந்தை பிறக்கிறது, முதல் குழந்தை பிறந்து இப்ப 2வது குழந்தை பிறக்கிறது, அதே மாதிரி கணவனுக்கு நல்ல அன்னோன்னும் பிறக்கிறது. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் 4 மாசத்துல நடக்கும். அடுத்து 4 மாசம் என்ன நடக்குன்னா, பங்காளி கட்ட சண்டை, அதே மாதிரி இந்த இதயம் சம்பந்தப்பட்ட வலி, அதே மாதிரி நெஞ்சு சம்பந்தப்பட்ட வலி ஏற்படுறது, அதே கேஸ் ட்ரபிள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறது, அதே மாதிரி நீரினால் கொஞ்சம் நோய் ஏற்படுறது, அதே மாதிரி பண நஷ்டம் ஏற்படுறது, அதே மாதிரி கொஞ்சம் அவமானப்படுறது, கொஞ்சம் எதிரிகள் உருவாகிறது, இதெல்லாம் நடக்கும். அதுக்கடுத்து இதுல என்ன நடக்கும்னு சொன்னா, தம்பியோ தங்கச்சியோ மாமனாரோ மாமியார் மூலமாவோ நல்ல ஹெல்ப் கிடைச்சி சொந்தமா தொழில் தொடங்கணும். தொழில் அமோகமான வளர்ச்சி ஏற்படும். அவங்களுக்கு தசாபுக்தி கை கொடுச்சு இன்னும் சிறப்பா இருக்கும். அதாவது அமோகமா தொழில் விருத்தி ஏற்படும். மாமியார் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க, மாமியார் இப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க, தன்னுடைய தம்பி ஹெல்ப் பண்ணுவாரு, மாமனார் ஹெல்ப் பண்ணுவார், நல்லா அமோகமா இருக்கும். இப்ப என்ன நாங்க சின்ன சின்ன கொஞ்சம் தலைவலி வரும், அவ்வளவுதான், வேற கிடையாது. நல்லா தொழில் விருத்தி அதிகமா இருக்கும். அதே மாதிரி அவங்க உடல் பலத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். தான் கீழே வேலை செய்யறவங்க சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் நல்லா பெரிய லெவலுக்கு அதே மாதிரி தேக பலத்தை நல்லா பார்த்துக்குவாங்க. அதே மாதிரி 10 நம்ம பிரபலமான தொழில் வைப்பாங்க. அதே மாதிரி அவங்க தொழிலானது 9 மடங்கு, அதாவது
குறைஞ்சபட்சம் 9 மடங்கு, அதாவது 9 கோடி 90 லட்சம், அது மாதிரி கூட்டுத்தொகை 9ல் வச்சு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். சரி, என்னென்ன தொழில் அவங்க வைக்கிற அந்த காலகட்டம்னு சொன்னா, அதாவது இந்த வாகனங்கள் சம்பந்தப்பட்டது, உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்டது, இரும்பு சம்பந்தப்பட்டது, இது மாதிரி அது மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டது, இது மாதிரி தொழில அவங்க ஈடுபட்டா அமோகமான வளர்ச்சி அவங்களுக்கு இருக்கு. சரி, இதுல என்ன அவங்களுக்கு டிமெரிட் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு அம்மா கிட்ட அப்பப்ப சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும், தலைவலி அப்பப்ப வரும், தம்பி கிட்டையும் மாமனாட்ட ஆரோக்கியமான கருத்து வேறுபாடுகள் வரும். அதே மாதிரி நெஞ்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த சின்ன சின்ன தண்ணியால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும். அதே மாதிரி கடன் சின்ன கொஞ்சமா கடன் ஏற்படும். இதுதான் வந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதகமான நிலைகள். மொத்தத்தில் பார்த்தா கும்பராசிக்காரருக்கு கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் நடக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். வெளிநாட்டு போவாங்க, வெளிநாட்டுகளுக்கு போவாங்க. வீடு கட்டுறவங்க வீடு கட்டுவாங்க. சொத்து வாங்குறவங்க சொத்து வாங்குவாங்க. அதே மாதிரி தொழில் செய்யறவங்க ரொம்ப தொழில் செய்வாங்க. தொழில் நல்ல அமோகமா வளரக்கூடிய காலகட்டங்கள் கும்பராசி அன்பர்களுக்கு. ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், லைக் பண்ணவும். நன்றி, வணக்கம்.